இப்போ நீங்க சொல்ற மாதிரி அடுத்த கட்டமா இந்த இது நடந்ததுக்கு அப்புறமா இதோட விளைவுகள் என்னவா சார் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அடுத்து சட்ட ரீதியாக ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷன் வர்றப்ப அது நீதிமன்றத்துக்கு போவாங்க. அடுத்து ஜனாதிபதிக்கு போய் அது வந்து நடக்க போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். நீதிமன்றத்துக்கு போகிறப்ப அது நீதி வழக்குகள் போடுறப்ப தொகுதி மறுசீரமைப்பை கொஞ்ச நாளில் ஸ்டே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறுத்தி இன்னும் 25 வருஷம் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு 25 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அது இன்னொரு 25 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க, நாங்கள் வந்து எங்களுக்கு இதான் அப்படின்ற மாதிரி நாங்கள் இந்த நீங்கள் கொண்டு வந்த அந்த ஃபேமிலி பிளான் ஸ்கீமை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்காக எங்களுக்கு கொடுக்கக்கூடிய இதா அப்படிங்கிற மாதிரி சில கோரிக்கைகள் வைப்பாங்க. ஓகே, நீதிமன்றம் அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்கும். ஆனால் இப்போ 25 ஆண்டுகள்ன்றது நம்ம பண்ணித்தானே ஆகணும். ஆக்சுவலி இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு பார்க்கும்போது வட இந்திய மக்களும் கஷ்டப்படுறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு பண்ணித்தானே ஆகணும். இல்லை, அப்படி பார்த்தீங்கன்னா 180 கோடி மக்கள் இருக்கிறப்ப ஒரே ஒரு பிரைம் மினிஸ்டர் தான். 130 கோடி மக்கள் இருக்கப்பையும் ஒரே பிரைம் மினிஸ்டர் தான். இப்பெல்லாம் பேசினா எப்படி சார்? அப்போ 4 பிரைம் மினிஸ்டர் போடுங்க. இப்பெல்லாம் பேசினா ஒன்று பண்ணுங்க, தென் மாநிலத்திலேருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் போடுங்க, 2 வருஷம் அவர் இருக்கட்டும். கூட்டாட்சி தத்துவத்தில் அப்படியே வர்றீங்களா, சர்க்கிளில் போகிறீங்களா, 130 கோடி மக்களுக்கும் ஒரே பிரைம் மினிஸ்டர் தான். இப்போ தொகுதி மறுசீரமைப்பில் 1.5 லட்சம் ஓட்டுக்கு மேலே போச்சுன்னா ஒரு கால்குலேஷன் வச்சுருக்கீங்க, ஒரு சட்டசபை தொகுதியை பிரிச்சிடணும். 5 லட்சம் வாக்குகளுக்கு மேலே போச்சுன்னா, 8 லட்சம் வாக்குகளுக்கு மேலே போச்சுன்னா ஒரு நாடாளுமன்ற தொகுதியை பிரிச்சிடணும், ஒரு சில ரூல்ஸ் வச்சுருக்கீங்க. ஆனால் பிரைம் மினிஸ்டர் மட்டும் ஏன் ரூல்ஸ் இல்லை?